மலையடிவாரத்தில் உள்ள பசுமையான கதம்பவனத்தில் காகம், அணில், மான் மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு மரத்தினருகில் வசித்து வந்தனர். வழக்கம்போல் மூவரும் காலை இரை தேட சென்றனர். காகம் பறந்து சென்றது. மானும் முயலும் பசுமையான புற்களை தேடி ஆளுக்கொரு திசையில் சென்றனர். பசுமையான புற்களை மான் மேய்ந்து கொண்டிருந்த பொழுது யாரோ உற்று பார்ப்பதை உணர்ந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தால் யாரும் கண்ணில் தென்படவில்லை. மேய்ந்து கொண்டிருந்த மானை மறைவிலிருந்து பார்த்த நரிக்கு எச்சில் ஊறியது. பசுமையான புற்களை தின்று இந்த மான் நல்லா கொழுத்திருக்கிறது என நினைத்தது. அதன் மனதில் ஒரு திட்டம் உருவானது. நண்பன் வேஷம் போட எண்ணியது. தனியாக இருக்கும் மானை அணுகினால் மானுக்கு சந்தேகம் வர வாய்ப்பு உள்ளது. இந்த திட்டத்தை பொறுமையுடன் கையாள வேண்டும் என முடிவெடுத்தது. நாளை வந்து முயற்சி செய்வோம் என கிளம்பி சென்றது. பயந்த மான் அரைகுறையாக புல்லை மேய்ந்துவிட்டு தங்கள் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தது. சிறிது நேரத்தில் காகமும் அடுத்து அணிலும் வந்து சேர்ந்தன. மானே, இன்னைக்கு நீ ஏன் சீக்கிரமே வந்துவிட்ட? நடந்ததை விவரித்தது மான். அதை கேட்ட காகமும் அணிலும் அதிர்ச்சியடைந்தன. உடனே காகம், நாளை நாங்கள் இருவரும் உன்னுடன் வருகிறோம் என்றன. மறுநாள் காலை மூவரும் ஒன்றாக கிளம்பி மான் மேய்ந்த இடத்தை அடைந்தனர். மானுடன் அணிலை பார்த்த நரியோ இதுதான் சரியான சமயம் என நினைத்து மானின் அருகில் வந்தது. என்ன நண்பா நலமா? நீ யார்? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. என்னை தெரிந்தவன் போல் பேசுகிறாயே. நானும் இந்த காட்டில்தான் வாழ்றேன். எனக்கு யாருமே இல்லை. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடித்து விட்டது. நான் உங்களுடன் நட்பாக இருக்க ஆசைப்படுகிறேன். நரியின் பேச்சில் மயங்கிய சின்ன மான் குட்டி நரி சொல்வதெல்லாம் உண்மை என நம்பியது. மானை பார்த்த காகமோ புதிதாக யாரையும் உடனே நம்ப முடியாது, அது நமக்கு ஆபத்தாகிவிடும் என்றது. நரி பேச ஆரம்பித்தது. அன்புள்ள காகமே, நீ மானிடமும் அணிலிடமும் பழகும்போது உங்கள் குணத்தை ஆராய்ந்த மான் நட்பு கொண்டது. இப்போது நீங்கள் உண்மையான நண்பர்களாக இல்லையா? அதுபோல் என்னையும் ஏன் கருதக்கூடாது? காக்கை அண்ணா, நரியை பற்றி நாம் யாரிடம் விசாரிப்பது? ஒருவர் மீது நமக்கு நம்பிக்கை வந்தால் போதாதா? நரியை நம் நண்பராக ஏற்றுக்கொள்வோம். அணிலும் காகமும் மானின் விருப்பத்தை அரைமனதுடன் ஏற்றுக்கொண்டது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நரி மானிடம் ஓரிடத்தில் பசுமையான பயிர்கள் வளர்ந்திருக்கிறது, வா அங்கே போகலாம் என அழைத்து சென்றது. அது ஒரு வேடனின் விளைநிலம். நரி கிளம்பி சென்றது. மான் தினமும் நரியுடன் வந்து பயிர்களை மேய்ந்து பின் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றது. நல்ல உணவாக இருக்கிறதே என மான் எண்ணியது. நரியின் மீது நம்பிக்கை கொண்டது. காலையில் விளைநிலத்தை பார்வையிட வந்த வேடனும் அவரது மனைவியும் பயிர்களை விலங்குகள் மேய்ந்திருப்பதைக் கண்டு வருந்தி புலம்பினர். வேடன் ஒரு வலையை பயிர்களின் அடியிலே நிலத்துடன் கட்டி வைத்தான். பின் இருவரும் தங்கள் குடிசையை அடைந்தனர். மறுநாள் காலை வந்தது. வழக்கம்போல் நால்வரும் உணவை தேடி காட்டினுள் சென்றனர். விளைநிலத்தை அடைந்தவுடனே மானின் கால்கள் வேடன் கட்டிய வலையில் மாட்டிக்கொண்டது. வேடன் வீட்டிலிருந்து கிளம்பி விலங்கு ஏதாவது வலையில் மாட்டியிருக்கிறதா என பார்க்க உருட்டுக்கட்டையுடன் விரைந்தான். உதவிக்கு யாருமே அருகில் இல்லையே. என் உயிருக்கு உயிரான காகமோ அணிலோ நரியோ வந்தாலொழிய என்னால் பிழைக்க முடியாதே. சற்று நேரத்தில் அங்கே வந்த நரியை பார்த்து மான், நரி அண்ணனா, விரைவில் என்னை விடுவியுங்கள். தம்பி மானே, இன்று நான் விரதம். இந்த தோளாலான வலையை நான் தொடக்கூடாது. என் உயிர் நண்பனை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா? நாளை வந்து உன்னை விடுவிக்கிறேன். மாலையில் தங்கள் இருப்பிடத்திற்கு வந்த அணிலும் காகமும் மானை காணாது மனம் கலங்கின. இருவரும் மானை தேடி காட்டினுள் சென்றன. வேடன் நிலத்தில் மான் வலையில் மாட்டிருப்பதை கண்ட காகம், அறிவுள்ள மான் குட்டியே, நீ எப்படி இந்த வலையில் மாட்டிக்கொண்டாய்? நண்பன் நரி எங்கே? நண்பனா அவன்? என்னை விடுவிக்காமல் புதர் மறைவில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். மானே, வேடன் வருகிறான். உடனே நீ உயிரற்ற மான் போல் நடி. வந்த வேடன் மானுக்கு உயிரில்லை என நினைத்து வலையிலிருந்து மானின் கால்களை விடுவித்துவிட்டு வலையை சுருட்டத் தொடங்கினான். உடனே எழுந்த மான் ஓட ஆரம்பித்தது. அதைக் கண்ட வேடன் கோபத்துடன் தன் கையில் வைத்திருந்த தடியை எடுத்து வீசினான். மான் வேகமாக ஓடி தப்பிக்க வேடன் வீசிய தடி நரியை பலமாக தாக்கியது. தடி தாக்கியதில் சுருண்டு விழுந்தது நரி. நிம்மதியுடன் தங்கள் இருப்பிடத்தை அடைந்த காகம், அணில், மான் இனி புதிதாக நண்பன் தேவையில்லை என முடிவெடுத்தன. வழக்கமான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பினர். Hello, if you like it, please subscribe.